வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஜக்கி வாசுதேவ் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டார். உடனே நீங்கள் கேட்கலாம், அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாரா சார்? இப்போ அடுத்து வந்து பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இன்னும் முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பார், வந்துருவாங்களே, ஜனாதிபதி வரைக்கும் வருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோவை விமான நிலையத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. ஏன்னா அவருக்கு எதிராக பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம். என்னென்ன கண்டன ஆர்ப்பாட்டம்? ஜக்கி வாசுதேவுடைய அந்த இதை மூடுங்க, ஈஷா மையத்தை மூடுங்க, அவர் மேலே வழக்குகளை விரைவுபடுத்துங்க அப்படின்னு ஒரே கோஷம். இது வந்து ஜக்கி வாசுதேவுக்கு ஒரு அதிர்ச்சி. ஆனால் அதிர்ச்சி தான், வந்த உடனே 7:30 கிளப்புறாங்களே அப்படின்ட்டு. ஜக்கி வாசுதேவ் அப்படின்னாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 விஷயம். ஜக்கி வாசுதேவ் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள், அதுக்கப்புறம் ஆளுநர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எச் ராஜா. இந்த மாதிரி சில பேரை பற்றி பேசினோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். அதில் ஒரு முக்கியமானவர் ஜக்கி வாசுதேவ் அவர்கள். சாதாரண ஒரு ஆளாக இருந்து ஆன்மீகத்தால் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். ஐயா மோடி எப்படி சாதாரண ஆளாக இருந்து தான் கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்தாரோ அதே போல தான் இவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் அரசாட்சி நடத்தக்கூடிய நாட்டில் ஜக்கி வாசுதேவ் மேலே சாமியார்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கிறது இயற்கை. இவர் மட்டும் இல்லை, இவரை போல் பாபா ராம்தேவ், அவர் ஒரு பிராண்டு சாமியார். இப்படி நிறைய சாமியார் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய சாமியார் இருக்காங்க. ஒவ்வொன்றும் அதெல்லாம் சின்ன குட்டி சாமியார். அந்த குட்டி சாமியாரில் இவர் ஹைடெக் சாமியார். தன்னுடைய பெண்கள் வந்து அங்கே பாதிக்கப்படுறாங்கன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் போகிறாங்க. 20-21 வயசு வரைக்கும் பசங்களை வளர்த்து அவங்கள மொட்டை அடித்து உள்ளே இவர் வச்சுக்குவார். ஆனால் இவங்க பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்களாம் விருப்பத்தோடு தான் வராங்க அப்படின்னு இவர் ஒரு விஷயம் சொல்லி அது பெரிய பூதாகரமாகி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஷா மையத்துக்குள்ளே காவல்துறை போகிறாங்க, தமிழக காவல்துறை. இதில் முக்கியமான விஷயங்க, இந்த நேரத்தில் திமுகவை உண்மையிலே பாராட்டுறோம். அதிமுக ஆட்சியெல்லாம் போனாங்களா? இன்றைக்கி திமுக ஆட்சியில் உள்ளேயாவது என்ட்ரு ஆனாங்க. ஜக்கி வாசுதேவ் வந்து எல்லா தொழிலதிபர்களையும் கையில் போட்டிருக்காரு. அரசியல் அழுத்தம், அரசியல் பலம் நிறையா இருக்கும்போது எந்த விதமான சமரசத்துக்கும் ஆளாக தமிழ்நாடு போலீஸ் உள்ளே போச்சு. போன உடனே அங்கேருந்து சந்திரசூட்டை இருக்கார். உடனே உச்சநீதிமன்றம், ஐயோ புனிதமான இடம், யாரும் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, மொத்த மக்களுக்கே அதிர்ச்சி. என்னங்க அது புனிதமான இடம், அப்படி புனிதமான இடமா இல்லையா அப்படின்னு ஆய்வு பண்ணாதானே தெரியும். எப்படி அதற்கு முன்பு புனிதமான இடம்னா, அப்போ உச்சநீதிமன்றமே வேகமாக வரும்போது அப்போ எந்த அளவுக்கு ஜக்கியுடைய செல்வாக்கு இருக்குது. ஓபிஎஸ் மனு போடுறாரு, இபிஎஸ் மனு போடுறாரு, அதெல்லாம் லேட் ஆகுது. தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது, அது லேட் ஆகுது. அப்படி தானே மக்கள் பேசுவாங்க. சாதாரண அப்படி தாங்க கழுவுக்கீழே பேசுவாங்க. நீங்கள் நீதிமன்ற நடைமுறைகள் என்ன வேணா இருக்கட்டும், மக்கள் பேசும்போது எப்படி பேசுகிறாங்க, கழுவுக்கீழே எப்படி பேசுவாங்க. உண்மையிலே நீதிமன்றம் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னங்க ஆளுநர் ரவிக்கு எதிராக நம்ம போடுறோம், அது லேட் ஆகுது, எப்போ வருதுன்னே தெரியல, நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல, வெள்ளச்சேதம் கொடுக்கல, அதுக்கு நம்ம கேஸ் போட்டிருக்கோம், அது வரல, ஆளுநர் மேலே கேஸ் போட்டிருக்கோம், அது வரல, முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் அப்படியா இப்படியா, அதுக்கு ஒரு தீர்வு வரல, காவேரி நடுவர் மன்றம் அது ஒரு தீர்வு வர மாட்டேது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்போ ஜக்கி வந்து அவ்வளவு அழகாக ஒரு வழக்கறிஞரை வைத்து வாதாடுகிறார். உடனே இன்னொரு பக்கம், இல்லைங்க ஜக்கிக்கு அவ்வளோ ஆதரவாளர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் மேலே கை வச்சா இந்தியாவே நடுங்கும். இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்தில் பாதி நாடு நடுங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டியோட்டிஸ், அதாவது என்னென்னா எப்படி சொல்கிறது, ஆன்மீக பக்தர்கள் அவருக்கு இருக்காங்க. சாமியார்கள்னா பக்தர்கள் இருப்பாங்களா, பக்த கோடிகள் இருக்காங்க. அந்த பக்த கோடிகள் அப்படி இல்லை. ஆனால் இந்த பக்த கோடிகள் வித்தியாசமானவர்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் சினிமா நடிகர்கள், உங்களுக்கு தெரியும் எத்தனை நடிகர்கள் உட்காந்து நடிகர்கள் அப்படி கண்ணை மூட்டே உட்காருவாங்க, வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பரவச நிலை இருக்குல்ல, அந்த பரவச நிலையை பார்ப்பதற்கே கோடிகள் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு சாமியார் தன்னுடைய பரவச நிலையை அடைகிறார், அனைவரையும் பரவசப்படுத்துகிறார். அதை வீடியோ எடுத்து எல்லா சேனல்லையும் நிறைய ஒரு 2-3 சேனலில் காசு கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்படி ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கை பண்ணுறாரோ அதுக்கும் சற்றும் குறையாமல் பண்ணிகிட்டு இருக்கவர் தான் ஜக்கி. ஒருவர் தான் வந்து வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சாமியாராக்கி அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பல இடத்த முழுக்க ஒரு ஏரியாவே யானையுடைய வழித்தடங்கள்லாம் ஆக்கிரமித்து பண்ணியிருக்கிறதா தானே கேஸு. இதில் அங்கே இருக்கக்கூடிய சிவன் 2007 வந்து ஐயா மோடி அவர்கள், ஏன்னா அவர் ஒரு கடவுள், அவர் வரலைன்னா தான் நம்ம யோசிப்போம், வந்துட்டார், அவர் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணார். ஏதாவது நீங்கள் ஜக்கியை கை வச்சிங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்துடுவாங்க. பாரத் மாதா கே ஜெயம்பாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பாரத் மாதா கே ஜெயின்னு உருண்டு பரலுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே புரியல. இதெல்லாம் நம்ம என்ன நாடு, நமக்கு ஒன்றுமே இதெல்லாம் இப்போ யோசிச்சோம்னா ஒரு பக்கம் என்னங்க இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் யோசிக்கிறது, ஏதாவது கேட்டால் பகுத்தறிவா?
பகுத்தெல்லாம் அறியக்கூடாதுங்க. கடவுளை போய் நீங்கள் பகுத்தறிவீங்களா? கடவுள் உங்களை படைச்சாருங்க. கடவுள் இருக்காரா இல்லையா நீங்கள் எப்படி பகுத்தறிவீங்க? இப்போ கேட்குறவங்க கேள்வி ஏன் என்ற கேள்வி கேட்கலன்னா எதுவுமே நடக்காது. அதான முன்னோர்கள் சொன்னது, பெரிய அறிஞர்கள் சொன்னது. ஆனால் இவங்க என்னென்னா, கடவுள் இருக்காருப்பா, கடவுள் இருக்காரு, பார் சிவன் தான் கடவுள், எல்லாம் ஆன்மீகத்துக்கு வாங்க, சிவனை அடையலாம். ஆனால் அங்கே போகிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு தெரில. ஆனால் அவரை வைத்து நிறைய பேர் வாழ்கிறாங்க. அங்கே இன்னொன்று நமக்கே புரியாத விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு யோகம் இல்லை ஒரு கடவுளை நீங்கள் பரவச நிலையை அடையணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அங்கேயே தங்கியிருக்காங்கல்ல. அதே மாதிரி ஐயா மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து அங்கேயே தங்க வேண்டியதானே? நீங்கள் தான் கடவுளாச்சு, அங்கேயே தங்க வேண்டியதானே? அது மட்டும் உல்லாச வாழ்க்கைக்கு போகிறீங்க. பார்க்கக்கூடிய மக்கள் ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் தாங்க. ரொம்ப வருத்தமாக சொல்கிறதுக்கு. சரி, இப்போ ஜக்கி மேதான கேஸ் என்ன? நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு கேஸா 2 கேஸா எத்தனை கேஸுங்க? மிஸ்ஸிங். ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துலேருந்து யாராவது மிஸ் ஆனால் எவ்வளோ பெரிய கேஸுங்க அது. அவங்கள போட்டு எந்த அளவுக்கு நம்ம கேட்போம், என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு, எத்தனை முதல் கட்ட விசாரணை, 2ஆம் கட்ட விசாரணை, புலனாய்வு விசாரணை, அப்புறம் இது என்னங்க அது சிசிடிவி விசாரணை, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். ஒரு பொண்ணு, ஒரு அம்மா அங்கேருந்து ஓடி அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிசிடிவியில். எங்கே ஓடினாங்கன்னு தெரியல இது வரைக்கும். அந்த மாதிரி 7-8 பேர் மிஸ்ஸிங். தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? உள்ளே போய் பார்த்துட்டு, ஐயா எல்லாம் பார்த்தீங்க, உள்ளே எக்ஸ்ரேவை காலாவதி ஆகிடுச்சு, பர்மிஷனே வாங்காமல் வச்சுருக்காரு. எக்ஸ்ரே பர்மிஷன் இல்லாமல் ஒரு இதே வேறு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ அவங்க இந்த மாதிரி நான் பேஷண்ட்டை பார்த்துருந்தா அந்த மருத்துவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அங்கே சீல் வச்சுருப்பீங்க. கரெக்டாக? இது ஒரு பெரிய குற்றமாக இல்லையா? இன்னும் குறிப்பாக அங்கே இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களுக்குன்னு ஒரு குழு அமைக்கணும், அதையும் அமைக்கலை. தமிழக அரசு வெளிப்படையாக சொல்லிடுது உச்சநீதிமன்றத்தில், ஐயா அங்கே மனித உரிமை மீறல் நடக்குதுன்றது. இது உண்மையிலே சொல்கிறோம், தமிழக அரசு உண்மையிலே பாராட்டுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணால் டீலிங் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன, இப்போ திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு என்ன? பிஜேபி எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்பு. மறுபடியும் சொல்கிறோம், வெகுஜன மக்கள்கிட்ட ஜக்கி மீது நடவடிக்கை எடுத்தால், உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் தமிழக அரசுக்கு மேலும் நற்பெயர் கிடைக்கும். உண்டா இல்லையா? பல பேர் இது அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் கம்மி தான். உள்ளுக்குள்ளே கேட்டு பாருங்கள், ஜக்கி அவர்களை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேளுங்க. அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அப்போ என்ன கேஸு? ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க எங்கள் பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்தது, வெளியிலே பேச முடியல அந்த சம்பவங்கள்லாம். அதாவது என்னென்னா, நீங்கள் யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் பேசும்போது அப்படி பண்ணி இப்படி பண்ணி பாலியல் பிரச்சனை அப்படி பண்ணினா விலாவரியாக பேசுனா சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நமக்கே பேசுகிறதுக்கு கூசுதுங்க. இது என்னங்க இதெல்லாம்? இல்லை, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுவது? நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க, வெளுத்து விடணுங்க நீங்கள் சொல்கிறத யோசிக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. சாதாரணமாக நம்ம எடப்பாடியை பற்றி பேசுகிறோம், ஓபிஎஸை பற்றி பேசுகிறோம், விஜய் பற்றி நிறைய பேரை பற்றி பேசுகிறோம், நிறைய பேர் திட்டுவோம், ஆதரிப்போம். அது அரசியல். ஆனால் இவர் பண்ணுறது அவர்களெல்லாம் எவ்வளோ மேலானவர்கள். நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இவங்கெல்லாம் எவ்வளோ மேலானவர்கள். அவங்களாம் இந்த மாதிரியாக பண்ணுறாங்க. இது வேறங்க. இது இதெல்லாம் ஊக்குவிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், திமுக சவுக்க சுழற்றி கடுமையான நடவடிக்கை எடுத்தால், ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தாங்க, உள்ளே வந்துட்டேன். இப்போ ஃப்ரீ இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களாம், ஜக்கி அமெரிக்காவில் போய் என்னங்க பண்ணுறாங்க, இங்கே இருக்க மக்களுக்கு யோக கலையை கற்றுக் கொடுத்து விட்டார், அங்கே சென்று யோக கலையை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்தியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் யோக கலையை கற்றுக் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம அமெரிக்கா. எதுக்கு அமெரிக்கா போகிறீங்க? அமெரிக்காவில் டிஓடிஸ் இருக்காங்க. ஐஓடியில் அமெரிக்காவில் பக்த கோடிகள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அங்கே போய் அருளாசி கொண்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்தோன்னே இப்போ என்ன நடக்கும்? ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட, ஏன்னா அவர் தான் அந்த ஏரியா அமைச்சர், கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன? ஜக்கி வாசுதேவ் மீதான குற்றச்சாட்டுக்களை தோண்டி எடுக்கவும், இன்னும் அவருக்கு எதிராக வேகமாக நேரம் அரசு நிர்வாகத்தை முடக்கி விடணும். ஏற்கனவே இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீங்கள் கோஹெட், தமிழ்நாடு அரசு கோஹெட்னு. எல்லா பாமர மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஏங்க தமிழ்நாடு அரசு வேகம் எடுக்கலை, இன்னும் கொஞ்சம் வேகமாக போய் பக்காவாக பண்ணணுங்க. ஒரு பக்கம் என்னடா தீட்சிதருக்குள்ளே உட்காந்துட்டு என்னுடைய கோயிலுங்கிறாரு, கோயில் சொத்தெல்லாம் எழுதி வித்துட்டாரு. கேட்டால் அதெல்லாம் நாங்கள் அப்படி விற்கலை இப்படி விற்கலைங்கிறாங்க. மினிஸ்டர் உள்ளே போகிறார், அவரையே உள்ள விட மாட்டேன்னு சொன்னது யார்? இந்த தைரியத்தை கொடுத்தது? மேலே இருக்க பிஜேபி கொடுக்குற தைரியம் தானே. அப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவருக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது?
தமிழ்நாடு அரசு வந்து எங்களை குறை சொல்லுதுன்னு எப்படிங்க அவர் சொல்லலாம்? ஒரு அரசை மேலே குறை சொல்கிற அளவுக்கு அவர் யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? ஐயா மேலே இருக்கவங்க அந்த தைரியத்தை கொடுத்தது. மேலே இருக்கவங்களை நம்ம என்ன பண்ணோம்? அவர் இடி சிபிஐ வச்சு இங்கே தமிழ்நாடு அரசு மிரட்டுறாருல செந்தில் பாலாஜி. அதனால் இந்த போலீஸ் வச்சு இவரை மிரட்டணுங்க? மிரட்ட முடியாதா? ஏகப்பட்ட 1-2 கேஸு, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. மிஸ்ஸிங் கேஸ் எவ்வளோ பெரிய மேட்ரு. உள்ளேயே ஒரு மின்மயானம் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் நகராட்சி அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. தனியார் மின்மயானம் உள்ளே இருக்குது. அதனுடைய எக்ஸ்டென்ஷனை இப்போ மேயர் ரங்கநாயகி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அதுவும் போச்சா? மெல்ல மெல்ல இறக்கை வெட்டுறாங்க. ஆனால் என்னென்னா ஜக்கி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் முடைக்கிற முடியாது. நம்ம சொல்கிற மாதிரி பெரிய நெட்வொர்க். ஐயா மோடி பேசுவாருங்க, அத்தாஜி பௌத்தாஜின்னு பேசுவாருங்க. எங்கள் அதெல்லாம் கை வைக்காதீங்க. அதிமுக ஆட்சி இப்போ என்ன சொல்கிறாங்க? நிழல் அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் கான்டாக்டில் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச திமுக அமைச்சர்கள் மேலே அந்த மாதிரி பேர் வரல. இந்த அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தில் நீங்கள் திமுக குறை சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்தது சாமியார்ட்ட போய் அதெல்லாம் திமுக பெருசாக பண்ணாது. பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வெளிப்படையாக போய் கொஞ்சம் எட்ட தான் இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ எல்லோரும் தமிழ்நாடு மக்களே வைக்கக்கூடிய கோரிக்கை, ஐயா அந்த ஜக்கி வாசுதேவ் மேலே சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க ஐயா. தப்பு இல்லைன்னா விட்டுறலாம். தப்பு இருக்குன்னு மக்கள் பெரும்பாலான மக்கள் நம்புகிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட வந்து அந்த டாஸ்க்கை கொடுத்தா பண்ணாமல் இருப்பார்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வேலையிலேயே சூப்பராக பண்ணுறவர் ஜக்கி வாசுதேவ் மேட்ரு. நீங்கள் தான் பொறுப்பு அமைச்சர். அவருக்கு எதிராக நிறைய பேர் என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருக்கு எதிராக வேகம் நீங்கள் ஒன்றும் இல்லை, காவல்துறையை என்ன பண்ணணும் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அதேமாதிரி மேயரை விட்டு இந்த மாதிரி மாநகராட்சி சார்பாக அனுமதி இல்லாமல் இருக்குது. பண்ண முடியாது. நினச்சா பண்ணுவார். நமக்கு நம்பிக்கை இருக்குதுங்க திமுக பண்ணணுன்ட்டு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணணும்னு நினைக்கிறோங்க. உண்மையிலேயே இன்றைக்கி இந்த பெரியார் திராவிடர் கழகம் மட்டும், அப்புறம் இன்னொன்று சமத்துவ, அவங்க தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது வெகுஜன போராட்டமாக மாறும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எப்பயுமே ஒரு அரசு அப்படிங்கிறது, அரசு மேலே நீங்கள் ஒரு குறை சொல்லிட்டீங்க. இப்போ திமுக அரசு மேலே ஒரு குறை சொல்லிட்டாரு ஜக்கி. இப்போ அரசுக்கும் ஜக்கிக்குமான போட்டியாக மாறிடுச்சு. இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா எப்பயுமே அதிகாரம் தான் ஜெயிக்கும். என்ன ஒன்றா அரசுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஜக்கிக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு அரசு கூட தங்கி தான் அது போகிறாங்க. எதிர்த்து அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சங்கராச்சாரியரை ஜெயலலிதா தூக்கி உள்ளே போடல? ஏன் இவர் மேலே தப்பு இருந்தால் உள்ளே போடக்கூடாதா? ஏன் கடவுளுக்கு ஒரு சட்டம், சாதாரண மனிதருக்கு ஒரு சட்டமா? இன்னும் சொல்லப்போனால் மறுபடியும் திமுகவுக்கு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. திமுகவுக்கு வந்த ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லலை, வந்துச்சாலியான்னு தெரியாது. ஆனால் திமுக கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஐயா ஜக்கி வாசுதேவ் மேலே மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்துனா இன்னும் கூட ஒரு 100 ஓட்டு விழும். இதுதான் தமிழ்நாடு மக்களுடைய எண்ணம். இப்போ அமெரிக்காவிலேருந்து இன்றைக்கி வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து வர வரைக்கும் ஜி வந்து அமெரிக்கா போயிருக்காருன்னு சொன்னாங்க. இனிமேல் விசாரணை, ஏன்னா ஜக்கி வாசுதேவ் இல்லாத போது போனால் அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். வந்துட்டார். இனிமேல் உள்ள போலீஸ் போய் அவர் விசாரிக்கிறது தயக்கமே இல்லை. அவர் விசாரித்தா அவர் விசாரிக்கவே தேவையில்லை. கூட இருக்கக்கூடிய இப்படி சொல்கிற நம்ம இவங்க சொல்லுவாங்கள்ல, கூட இருக்கக்கூடிய இது பக்த கோடிகள், பக்த சிஷியைகள், இவங்களை விசாரித்தா போதியா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் புகார் சொல்லியிருக்காங்க உங்கள் மேலே, நடவடிக்கை உள்ள ஏற்கனவே நீங்கள் முறைகேடாக நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்க. இனிமேல் ஜக்கி வாசுதேவுக்கு ஒரு லாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாக் இருந்தால் நல்லது, லாக் இருக்க வேண்டும் என்று வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் அரசியல் விஷயத்தை கூட நம்ம ஏற்றுக்கலாம், ஊழலை கூட நம்ம சகிச்சுக்கிறோம். ஆனால் இந்த மதவாதம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்ம பிஜேபி எதுக்கிறோம். அதே மதவாதத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் ஜக்கி வாசுதேவ். இவர்களெல்லாம் மக்களுக்கு மூட நம்பிக்கையை தான் பயிற்சி வைக்கிறாங்கன்னு தான் நம்முடைய கோபமே. உயர்தர ஹைடெக் சாமியாராக இருந்தால் தொட முடியாத இடத்தில் இருக்கிறாருங்கிறாங்க. தொட முடியாத இடத்தில் இருக்கிறவரும் தொட்டு காட்டினால்தான் வரலாற்றில் பேர் கிடைக்கும். ஜெயலலிதா சங்கராச்சாரியை தூக்கி உள்ளே வைக்கல. எந்த கேஸ்க்காக கடைசியாக உள்ளே வச்சாங்க பார்த்தீங்களா? எந்த கேஸ்க்காக உள்ளே வச்சாங்க? அவரை அசிங்கப்படுத்தி ஒரு வழி பண்ணாங்களா இல்லையா? வினை வைத்தால் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, தூக்கி வச்சாங்கல்ல. ஜெயலலிதா அதனால தான் சில மேட்டரில் பேர். இப்போ கழுவு கீழே கூட சொல்லுவாங்க, கலைஞர் இருந்தால் கூட பண்ணியிருக்க மாட்டாருங்க. ஜெயலலிதா இருந்தால் அது ஜெயலலிதாவுக்கு ஏன் பெருசாக எதிர்ப்பெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் ஜக்கி வாசுதேவ் மீது மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறார்கள். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். இனிமேல் விமான நிலையத்தில் வந்துட்டார் ஐயா, அமெரிக்காவிலேருந்து வந்துட்டார். இனிமேல் நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.